இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? ஏ வெள்ளிக்கிழமை. யாரை பார்க்கறதுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம்? வர வர எல்லாமே மறந்துடுறீங்க. நான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. என்னங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு டாக்டர் கிட்ட செக்அப் இருக்குல்ல. அப்படியா? சரி போயிட்டு வா. நான் தனியா வா? நீங்களும் கூட வாங்க. இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க ஆபீஸ் வேலை பத்தியெல்லாம் நான் மாமா கிட்ட பேசிட்டேன். அவர் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க கூட வந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நமக்கு குழந்தை பிறக்க தானே நான் டாக்டர் கிட்ட போறேன். ப்ளீஸ் வாங்களேன். சரி நாளைக்கு போலாமே, இல்ல ஈவினிங் போலாமே. என்னங்க நீங்க? அந்த டாக்டர் நமக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க தெரியுமா? என்ன செக்அப் பண்ண அப்புறம் மத்தியானம் ஃபிளைட்ல கான்ஃபரன்ஸ்க்காக பெங்களூர் போறாங்க. திரும்பி வரதுக்கு 1 வாரம் ஆகும். சும்மா ஆர்கியூ பண்ணாம வாங்க. இல்லன்னா நான் போல. எனக்கு குழந்தை பிறந்தா என்ன, பிறக்காட்டி என்ன? பிறக்காத அந்த குழந்தை தான் என் உயிரை வாங்குது. என்ன யோசிக்கிறீங்க? சரி கூட்டிட்டு போறேன். ஆமா நீ ரெடியா இல்ல ரெடி ஆகணுமா? நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க போய் கார்ல உட்காருங்க. நான் டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வரேன். ஐயோ, ரோஹிணி வர சொல்லிருக்கேன். அவளும் வந்து நிக்க போறா. கிளம்பிட்டாளா? ஹலோ 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 ஹலோ. அடடா, பேட்டரி டவுனா இருக்கே. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. செல்லும் ரீச் ஆகல. கிளம்பிட்டா போல் இருக்கு. என்னங்க ரெடியா? ரெடி. நரடா வண்டி எடு. டிரைவர் கொஞ்சம் வேகமா போப்பா. சரி. சார் எங்க போனோம்? எங்கயாவது போ. எங்க போனோம் உனக்கு தெரியாதா? ஏங்க அவரை போய் திட்டுறீங்க? நாம எங்க போறோம்னு சொன்னோமா என்ன? நரேனா டாக்டர் கிட்ட போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா. சரிம்மா. ரீச் ஆகவே மாட்டேங்குது. என்ன லைன் கிடைக்கலையா? நீ பாட்டுக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல் ப்ரோக்ராம் பண்ணிட்ட. நான் ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராம் எல்லாம் அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கு என்னங்க, ஆபீஸ் தானே போறீங்க, அங்க போய் ஃபோன் பண்ணிக்கலாம். என்னங்க ஆச்சு? டிராபிக் ஆச்சு பாக்குறல. நான் அதுவா கேட்டேன். நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இவ்வளவு நேரம் ஆச்சு. இதுக்கு மேல ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் இருப்பாங்களா? அதெல்லாம் இருப்பாங்க. இல்லனாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். அதான் கிளியர் ஆயிடுச்சுல. நீ என்ன பண்ற நாராயணா? வண்டி எடு. சரிம்மா.
தேடுறீங்க? யாரும் இல்ல, நீ வா. வாங்க. யாரையாவது தேடுறீங்களா? இல்ல இல்ல. Third floor. நீங்க வந்தது உங்களை டாக்டர் வர சொன்னாங்க. தேங்க்யூ. வாங்க. வாங்க. இப்ப எப்படி இருக்க? ஐம் ஓகே டாக்டர். வாமா செக் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். ப்ளீஸ் டாக்டர். வாமா. ஓகே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நான் சொன்ன மெடிசன்ஸ், எக்ஸசைஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும். தேங்க்யூ டாக்டர். நான் தாயாக பிறந்தனால தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த மெடிசன்ஸை வாங்கிக்கோங்க. இதையே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வா விரமி. தேங்க்யூ டாக்டர். அபிராமி, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நீங்க உட்காரு, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. ஸ்டெப்ஸ்லேயே போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், வாட்டர் எங்க இருக்கும்? ரைட்ல திரும்பினீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல. தேங்க்யூ. டாக்டர் பார்க்கணும் சிஸ்டர். உங்க பேரு? மிஸ்ஸஸ் ரோஹிணி. உள்ள போங்க. ஹலோ டாக்டர். வாமா. உங்க ஹஸ்பண்ட் வரல? வரேன்னு சொல்லியிருக்காரு. என்னம்மா, இந்த மாதிரி நேரத்துல கூட ஒய்ஃப் தனியா அனுப்புறதுக்கு எப்படி மனசு வருது? ஓகே, உங்களுக்கு ரூம் நம்பர் 203 அலாட் பண்ணிருக்கு. நீங்க அங்கே இருங்க, மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடக்கும். சிஸ்டர், இவங்களுக்கு 203 காமிங்க. ஓகே டாக்டர். உள்ள போங்க.
ரோஹிணி நீங்க எங்க இங்க? அதுதான் நானும் கேக்குறேன். உன் உடம்புக்கு என்னாச்சு? இந்த மாதிரி ரூம்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு? இல்ல, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க எங்க இங்க? செக்கப்கா? ஆமா, சும்மா பேச்ச மாத்தாத. உன் உடம்புக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு இந்த ரூம் அலாட் ஆயிருக்கு. அவ டாக்டரை பார்க்க போயிருக்கா. இப்போ வந்துருவா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. இப்பல இருந்து ஒண்ணும் சாப்பிட வேண்டாம். அப்பதான் உங்களுக்கு அபார்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாத்திரையை போட்டுக்கங்க. இவங்க யாரும் உங்க ஃப்ரெண்டா? இன்னும் உங்க ஹஸ்பண்ட் வரலையா? நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நீ இந்த அபார்ஷன் பண்ணக்கூடாது. நான் தாய்மை அடைய தவிச்சிட்டு இருக்கேன். ச்சே, நீ வந்த தாய்மைய தூக்கி எறியறியா? நான் என்ன சொல்ல? நீ எதுவும் சொல்ல வேணாம். அபிராமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சிஸ்டர் கேட்டா இந்த ரூம்ல இருக்கிறதா சொன்னாங்க. மெடிசன்ஸ்லாம் வாங்கியாச்சு. சரி வா கிளம்பலாம். முதல்ல நீங்க இங்க வாங்க. இங்க யார் இருக்கான்னு பாருங்க. யார் இருக்கா? உள்ள வாங்க. என்ன பாக்குறீங்க? இவங்க எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. எந்த புள்ளைக்காக நம்ம தவம் கடக்குறோமோ அந்த புள்ளைய வேண்டான்னு கலைக்க வந்திருக்கா. யாரு கொடுத்த ஐடியாடி உனக்கு? உனக்கு உண்மையிலே புள்ள பாசம் கிடையாதா? சத்தியம் பண்ணி சொல்லு. அபிராமி, இதெல்லாம் அவங்க பர்சனல் மேட்டர். எதுங்க பர்சனல் மேட்டர்? ரோஹிணி கொன்னுனா அது எனக்கு வந்த மாதிரி. வா, நீ கிளம்பு. என்ன உன் ஹஸ்பண்ட் கிட்ட கூட்டிட்டு போ. நான் பேசுறேன் அவர்கிட்ட. தாய்மை அடையிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அந்த புண்ணியத்தை போய் வேணாங்கிறியே. என் நிலைமை நானும் அவரும் சேர்ந்து பேசி எடுத்த முடிவுதான். என்ன முடிவு? என்ன பொல்லாத முடிவு? உனக்கு என்ன 4-5 குழந்தையா இருக்கு? இது உன்னோட முதல் குழந்தை. அத வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு என்ன பைத்தியமா? அபிராமி, நீங்க பேசாம இருங்க. இதனால எனக்கு ரோஹிணிக்கு இருக்கிற நட்பு முறிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த குழந்தைய அபார்ட் பண்ண நான் விட மாட்டேன். இவ முகத்தை பாருங்க. இவளே முழுமையா இதுக்கு அனுமதி கொடுத்துப்பாளான்னு எனக்கு தெரியல. இல்ல, இது மனப்பூர்வமா நானும் சம்மதிச்சதுதான். அப்படியா? அப்படின்னா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அபிராமி, this is too much. தயவு செய்து நீங்க இந்த தலையிடாம இருக்கீங்களா? வா, கிளம்பு. நான் உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன். இல்ல, அவரு ஊர்லயே இல்ல. So what? போன் இல்லையா? நான் போன் போட்டு பேசிக்கிறேன் அவர்கிட்ட. கிளம்பு. இத பாரு ரோஹிணி, உண்மையை உன்னால ரொம்ப நாள் மறைக்க முடியாது. கடவுளா பார்த்து என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இல்ல, இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே உனக்கு அபார்ஷன் நடக்காது. நீ இந்த குழந்தைய பெத்துக்கிற. அந்த குழந்தைய நான் எடுத்து கொஞ்சுவேன். என்ன அவரை பாக்குற? என் விருப்பத்துக்கு எதிரா அவர் எதுவும் செய்ய மாட்டாரு. இந்தாங்க, நீங்க கிளம்புங்க. நான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த பிரச்சனைக்கு 2ல ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நான் வரமாட்டேன். நீங்க கிளம்புங்க. வா.
பாக்குறீங்க? உன்னை கோவமா பார்க்க முயற்சி பண்றேன், ஆனா என்னால முடியல. ஏன்? ஏனா கடவுள் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை உனக்கு கொடுத்திருக்காரு, அத போய் தொலைக்க பாத்தியே. நல்ல வேலை நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால உன் குழந்தைய காப்பாத்த முடிஞ்சது. நான் குழந்தை வேணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நீ வேணான்னு வர. ஏன் இப்படி எல்லாம் பண்ற ரோஹிணி? உனக்கு என்ன பிரச்சனை? சாதாரணமா ஒரு பொண்ணோட மனசு பூ மாதிரின்னு சொல்லுவாங்க. உனக்கு எப்படி இப்படி கல்லாயிடுச்சு? சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? பாரு, உன் முகத்தை பார்த்தா கவலையோட நிழல் கூட தெரியல. இருந்திருந்தா இவ்வளவு நேரத்துக்குள்ள நான் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டிருப்பேன். எனக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சாகணும். நீ சொல்லுதான் ஆகணும் ரோஹிணி. உன் புருஷன் யாரு? அவர் என்ன பண்றாரு? உன் கூட தான் இருக்காரா? எல்லாத்தையும் இப்ப என்கிட்ட சொல்ற. என் புருஷன் என் கூட தான் வாழ்றாரு. ஆனா புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு அவர் என் கழுத்துல இன்னும் தாலி கட்டல.